ஹலோ கூட்டாரே, இப்போ என்ன வீடியோனா நம்ம பீன்ஸு கறி வைക്കാം. அது தமிழ்நாட்டு ஸ்டைலில் பீன்ஸு கறி வைക്കാം. நான் ഇവിടെ വന്നതിலேருந்தே பீன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் அரிஞ்சு உலர்த்து மாதிரிதான் வச்சு கண்டுட்டு. ஆனால் இப்படி யாரும் பீன்ஸு கறி வச்சதில்லை. பின்ன நானும் எங்கள் வீட்டில் நான் பீன்ஸு கறி வச்சு கொடுக்கும் போதெல்லாம் பறையுதான் இந்த டேஸ்ட்டில் இங்கனத்தான் நாங்கள் பீன்ஸு கறி കഴിച്ചதில்லைன்னு தான் பறையும். அப்போது அது நான் உங்களுக்கு காணிக்கணும்ல எങ്ങനെ தமிழ்நாட்டு இதில் பீன்ஸ் கறி வைக்க முடியும்னு. வாங்க, லெட்ஸ் கோ. அதையும் ஒரு சவாளை எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அரைஞ்சி வச்சுக்கோங்க. பின்ன ஒரு தக்காளி பின்ன எரிவுக்கு ஏற்ற மாதிரி உணக்க மிளகு எடுத்து வச்சுக்கலாம். பின்ன குறைச்சி பீன்ஸ் எடுத்து நல்லா ഈ സൈസ്ക്ക് വെട്ടിനാൽ മതി. ഈ സൈസ്ക്ക് വെട്ടി നല്ലോണം കഴുകി എടുത്ത് വെച്ചുക്കോங்க. പിന്നെ തേങ്ങ അരപ്പ് ഒരു മൂടി തേങ്ങ മതി. ഒരു തേങ്ങ അല്ല, ഒരു മൂടി. എങ്ങനെ പറയാനൊക്കെ അറിയില്ല. പിന്നെ ഒരു മൂടി തേങ്ങ എടുത്ത് നല്ല മിക്സിയിൽ ഇങ്ങനത്തെ കൺസിസ്റ്റൻസിയിൽ ഇങ്ങനത്തെ നല്ല സോഫ്റ്റാக അടിച്ച് വെച്ചുக்கோங்க. இப்போ இதுதான் தேவை இந்த கறிக்கு. நல்லா அடுப்பை பற்ற வச்சுட்டு அடுப்பில் பேன் வச்சதுக்கு பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு வெளிச்செண்ணெய் ஊற்றிட்டு வெளிச்சம் நல்லா சுட்டதுக்கப்புறம் நல்லா சூடானதுக்கப்புறம் குறைச்சி கடுகுடுங்க. கடுகு நல்லா பொட்டணும். கடுகு போட்டால் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா கடுகு பொட்டினதுக்கு பின்னே 3-4 குருமிளகு மதி. குருமிளகு நல்லா இட்டுட்டு குருமிளகு பட்டினதுக்கப்புறம் ஒரு சவாளா எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் அரிஞ்சு சவாளை இட்டு சவாளை வாட்டும் போதே உணக்க மிளகு போட்டுட்டு ரெண்டுமே நல்லா வாட்டணும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு சவாளை பெட்டன்னு வாடுறதுக்கு குறைச்சி உப்பு விட்டுட்டு நல்லா கிளறிட்டே இருங்க. நல்லா சவாளை ப்ரௌன் கலர் ஆன பின்னாடி நம்ம வெட்டி வச்ச தக்காளியை உள்ளே இட்டுட்டு நல்லா தக்காளியும் சவாளை நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டிகிட்டே இருக்கிட்டு பெட்டையும் தக்காளி வேக குறைச்சி மஞ்சள் பொடி இட்டுட்டு பின்ன மறுபடியும் வாட்டவு டெங்னு நல்லா கிளறி கொடுத்ததுக்கு பின்னாடி நம்ம பெட்டன்னு வேகிறதுக்கு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்து பின்ன நோக்கு பெட்டது வெண்ணெய். அதுக்கப்புறம் நம்ம அரப்பு வச்சுன்னு தேங்காய் அரப்பு நல்லா உள்ள விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பின்ன மசாலா மல்லிப்பொடி பின்ன மிளகுப்பொடி. மல்லிப்பொடி 1 ஸ்பூனு, மிளகுப்பொடி 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ரெண்டுமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இல்லைன்னா மிக்ஸ் பண்ணனா கறி ஒரு டேஸ்ட் கொடுக்காது. பின்ன நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பின்ன நம்ம வெட்டி வச்சுருந்தாங்க பீன்ஸு அதையும் உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும். தேங்காய் மசாலா சவாளா தக்காளியாக சேர்ந்து நல்லா குறைய நேரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு வெள்ளம் ஊற்றணும். நான் 2 கப் வெள்ளம் ஊற்றினேன். நல்லா அந்த பீன்ஸ் நல்லா பெட்டன்னு வேகும்னால நல்லா வெள்ளம்லாம் ஊற்றிட்டு நல்லா அது உப்புலாம் பார்த்துட்டு உப்பு உங்களுக்கு தேவையான உப்பு காரம்லாம் கரெக்டாக இருந்தால் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு குறைச்சி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணுறோம்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நல்லா திக்காக இருக்கணும். வெள்ளம் மாதிரி கூட நல்லா திக்காக இருக்கணும். அப்படின்னா நீங்கள் நோக்கிக்கோங்க. இப்படி மேலே எண்ணெய் பிரிஞ்சு நிற்கணும். அப்படின்னா ஒரு கறி செட்டாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம சோறுக்கு இடியாப்பத்துக்கு பின்ன இட்லிக்கெல்லாம் കഴിச்சா அடிப்பொலியாக இருக்கும். கறி இந்த கன்சிஸ்டன்சியில் தான் அடிப்பொலியாக இருக்கும். வெள்ளம் மாதிரிலாம் இருந்தால் நல்லா இருக்காது. நம்ம தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றினால அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும் அந்த பீன்ஸு. நீங்கள் வேணால் செஞ்சு பாருங்கள். ഏറ്റവും ரொம்ப சிம்பிளான கறி தான் இது. குறைச்சி சாணம் வச்சு நம்ம பெட்டன்னு உண்டாக்கலாம். ஐயோ கறியிலே நமக்கு ஆர்டர் பண்ணலாம், இல்லை கடையில் போய் കഴിക്കலாம்லாம் வேண்டாம். தக்காளி சவாளா பின்ன தேங்காய் பீன்ஸ் இருந்தால் மதி. ஐயோ அப்போ குறைச்சிதான் பீன்ஸ் இருக்கு எந்த செய்யலாம் நீங்கள் ஆலோசிக்க வேண்டாம். நீங்கள் இப்படி குறைச்சி செஞ்சு வேணால் நோக்குங்க. செஞ்சுட்டு இஷ்டப்பட்டா கமெண்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் செய்யும், லைக் பண்ணும், சப்ஸ்கிரைப் செய்யும்.